செஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கேப்டன் ருத்து அண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் போஸ்ட் மேட்ச்சில் என்ன பேசியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி ருத்ராஜ் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருவோம். 50 ரன்ல தோற்றுருக்கோம், லெஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த போஸ்ட் மேட்ச்சில் என்னென்ன எக்ஸ்கியூஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து பிச்சு சரியில்லை, எங்களுக்கு வந்து சேப்பாக் வந்து ஹோம் அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு வந்து லாஸ்ட் கேமில் பேசியிருப்பாரு. இப்போ என்ன பேசியிருக்காரு இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக நினைச்சிருக்கும். வீடியோ லைக் தெரியுது, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே இப்போ வந்து சேப்பாக் கரை வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து குவஹாட்டி மேட்ச் ப்ளே பண்ணிட்டு பார்த்தோன்னா மார்ச் 31 ஈவினிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே சேப்பாக் கரை வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு லாங் வீக்கெண்ட் இருக்குது. இப்போ வந்து டெல்லிக்கு அகேன்ஸ்டாக ஏப்ரல் 5ஆம் தேதி தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஒரு லாங் ரெஸ்ட்டு, ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மார்ச் மாதம் சிஎஸ்கேக்கு வந்து ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம மும்பைக்கு எதிராக வந்து நம்ம சேப்பாக்கில் ப்ளே பண்ணியிருந்தோம். நாட் எ கன்வின்சிவ் விக்ட்ரி, பட் ஏதோ ஜெயிச்சிட்டாங்க. இப்போது ஆர்சிபிக்கு எதிராக விளையாடின மேட்ச் வந்து ஒரு பெரிய டிஃபீட்டு. இப்போ வரைக்குமே அந்த மேட்சை வந்து கலாய்க்காத ஆளே கிடையாது. ஆனால் ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் வந்து சின்ன டிஃபீட் தான். ஸோ நம்ம கேப்டனுக்கு சின்ன டிஃபீட்னால நம்ம அதை பற்றி பேச வேணாம். அண்ட் தேர்ட் கேமுக்கு வந்துன்னா ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக குவஹாட்டி ஃபஸ்ட்டு அவே கேமு. ஸோ அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். கான்வே வருவார்னு நினச்சோம், பட் இதெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை. அந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் பில் டு ஸ்வாலோ, ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஆனால் கடைசியில் போய் தோற்றுரும். ஸோ இந்த மார்ச் மாதம் சிஎஸ்கே வந்து 3 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தோம், வெறும் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு ஸ்டெப் இன் பண்ணுறோம். ஸோ இந்த மந்த் ரொம்பவே முக்கியமான ஒரு மந்த். இந்த மந்த் தான் டிசைட் பண்ண போகிறது சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸ் போக போகிறாங்களா இல்லையா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கே வந்து இந்த மந்தில் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க. ஏப்ரல் மாதம் நல்ல மாதமாக இருந்தால் சந்தோஷம் தான். ஓகே, இப்போ வந்து லெட்ஸ் கம் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஆல் பீடாக்ஸ் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஆஷனாவோட யூடியூப் சேனல் ரொம்ப தப்பாக இருக்குது. அதை பற்றி ஃபஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பீடாக் வித்யூத் அண்ட் சஸ்திகாலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட மேட்ச் ரிவ்யூ வந்து ஆஷனாவோட யூடியூப் சேனல் பண்ணிட்டு வராங்க. ஸோ சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பீடாக் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நூர் அகமதுக்கு 10 crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்க கூடாதுங்க. அதாவது நூர் அகமது வந்து நீங்கள் ஆல்ரெடி அஸ்வின் ஜடேஜா 2 பேர் இருக்கிறப்போ நூர் அகமதுக்கு 10 crore கொடுத்துருக்கூடாதான். எனக்கு தெரிஞ்சு ஆஷனாக்கு தான் வந்து 9.75 crore கொடுத்துருக்க கூடாது. ஆஷனா சிஎஸ்கேட லெவலில் இருக்கிறதுக்கு அந்த ரீசனே போதுன்னா அவர் வந்து பவர் பிளேல அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு தான். ஸோ அவர் அதை பண்ணாதப்போ எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் பீடாக் இவ்வளோ முட்டு கொடுக்குறாரு. சரி, அவரோட யூடியூப் சேனல் அவரை பற்றி தப்பாக பேசக்கூடாதான், அட்லீஸ்ட் அவர் செய்கிற அந்த தப்பை சொல்லலாம், அது கூட சொல்ல மாட்டாரு. பீடாக்கு பத்ரினா மேலே என்ன வெறுப்புன்னு தெரியல, அவரை பற்றியும் தப்பாக தான் பேசியிருப்பாரு. ஸோ இந்த நேத்து லிஸ்ட்டை கொண்டு வரணும் 11க்குள்ள பத்ரினாவை எடுத்துடணும். ஏன்னா பத்ரினா வந்து இப்போ இந்த ஓவர்சீஸ் பவுலர்ஸ்லாம் வந்து என்னால் ஒரு ஃபேஸில் மட்டும் தான் பவுலிங் பண்ண முடியும், என்னால் வந்து இந்த பவர் பிளேலாம் பவுல் பண்ண முடியாது, நான் டெத்தில் மட்டும் பவுல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். அவர் வந்து பவர் பிளேலேயே பவுல் பண்ணுமா, அவரால் அது பண்ண முடியலன்னா நீங்கள் நேத்து லிஸ்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம சிஎஸ்கேல காலங்காலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிஜே பிராவோ எடுத்துக்கோங்க. சிஎஸ்கேட டெத் பவுலிங்கே வந்து பிராவோ தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. அவர் தான் டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட்னு கூட நிறைய ஃபேன்ஸ் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து நீங்கள் பத்திரினா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதுதான் என்னோட முதல் கேள்வி. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா கைஸ்? உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக அவர் சொன்ன அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பிடிக்கல அண்ட் ஐ டெஃபினெட்லி அப்போஸ் தெம். ஸோ வந்து பத்திரினாக்கு வந்து நீங்கள் பத்திரினாக்கு பதிலாக நீங்கள் எலிசா கொண்டு வரணும், நூர் அகமதுக்கு 10 crore கொடுத்துருக்க கூடாது. இந்த 2த்துல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஆக்சுவலி ருத்து வந்து டாஸ் ஜெயிச்சு 3 கேம்ஸ்மே ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கேமை விட்டுருவோம், அதை ஜெயிச்சிட்டோம். லாஸ்ட் 2 கேம்ஸை பாருங்களேன். இப்போ இந்த ஐபிஎல் என்ன ரூல்னு தெரியும். ஸோ வந்து நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 11th ஓவருக்கு அப்புறமா வந்து நியூ பால் எடுத்துக்கலாம். ஸோ டியூ இஸ்ன்ட் அ வெரி பிக் ஃபேக்டர். எனக்கு தெரிஞ்சு டியூ வந்து டோட்டலாக வந்து பிசிஐ நல்லிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பவுலர்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கணும்னால தான் இந்த மாதிரி ஒரு ரூல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 200 ரன்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு வந்து பேட்டிங் எடுத்து 200 ரன்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. திங்ஸ் வுட் ஹவ் பீன் பெட்டர் அண்ட் நம்மளோட ஃபார்ச்சூன்ஸ் கூட கண்டிப்பாக சேஞ்ச் ஆகியிருக்கலாம் இந்த கேம் ஆர்ஆர் கேமில். ஸோ அதனால தான் சொல்ல வரேன், நெக்ஸ்ட் கேம்லேயே இன்கேஸ் டாஸை ஜெயிச்சாருன்னா பேட்டிங்கை சூஸ் பண்ணணும் இஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் இப்போ வந்து லெட்ஸ் கம் டு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அவர் வந்து தோனி பற்றி ஃபைனலாக ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி ஃப்ளெமிங்கோட இந்த ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸ் பற்றி பேசியிருப்போம் ஒரு 2 days முன்னாடி. அதுலேயே சொல்லியிருப்போம் தோனி எதுக்காக வர மாட்டார் அப்படி ஆர்டரில், அவருக்கு என்ன தான் இஷ்யூ, அதை பற்றி ஃப்ளெமிங் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஃப்ளெமிங் அதை பற்றி ஃபைனலி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது எல்லாமே எம்எஸோட காலுங்க. ஸோ அவரோட பாடி அண்ட் நீஸ் வந்து முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். அவர் ஹீஸ் மூவிங் ஓகே தான், பட் தேர் ஸ்டில் அன் ஆஸ்பெக்ட் டு இட். ஸோ அவரால் வந்து இந்த 10 ஓவர்ஸ்லாம் வந்து தொடர்ந்துலாம் பேட்டிங் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் 10 ஓவர்ஸ்லாம் அவரால் பேட்டிங் பண்ண முடியாது. அண்ட் வந்து அந்த டேல வந்து அந்த மேட்ச் டேல வந்து அவர் எடுக்கிற அந்த கால் தான், என்னோட நீஸ் இன்னைக்கு ஓகேயா இருக்கு, ஓகே நான் கொஞ்சம் அப்படி ஆர்டரில் வரேன் அப்படின்னு அவர் எடுக்கிற அந்த முடிவு தான் வந்து இந்த கேமையே டிசைட் பண்ணும். ஸோ வந்து இந்த கேம் வந்து பேலன்ஸ்ல இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, தோனி வந்து கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் மேட்ச் வந்து ஹேங்கிங்ல இருக்கிறப்போ தான் தோனி வந்து என்ட்ரி கொடுப்பாரு, ஆர் எல்ஸ் தோனி வந்து என்ட்ரி கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல வராரு. ஸோ அவங்க ஆர்சிபி கேம் அப்போ என்ன நினைச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, மேட்ச் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவோம்ப்பா, தோனி
வர வேணாம்ப்பா அப்படியா நினச்சாங்க? ஏன்னா எனக்கு சத்தியமாக புரியல. அந்த கேமில் வந்து கிட்டத்தட்ட 13 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம 100 கிராஸ் பண்ணாமல் இருந்தோம். டோட்டல் வந்து 197 சேஸ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த நேரத்தில் தோனி என்ட்ரி கொடுத்துருக்கணும். ஸோ ஆனால் கொடுக்காம போயிட்டாரு. ஆனால் அதுக்கு தான் அவர் வந்து ஐ திங்க் என்ன சொல்லியிருக்காருன்னா 10 ஓவர் வந்து தோனியால் ப்ளே பண்ண முடியாது சொல்ல வந்திருக்காரு. அவரால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 4 or 5 ஓவர்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணுது. ஸோ எஸ் கைஸ், இப்போ ஃபைனலி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு தோனி அப்படி ஆர்டர் வர போகிறது கிடையாது. இனிமேல் வந்து தோனி அப்படி ஆர்டர் வரணும்னு நம்ம பேச தேவையில்லை. சேப்பாக் விக்கெட் விட இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கேட்டப்போ ஸோ எனக்கு எல்லா பிச்சஸுமே வந்து மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. எதுவுமே என்னால் க்ளோஸாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் கேமில் வந்து சேப்பாக் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கேமுக்கு வந்துன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். நம்ம வாட்டர் எவ்வளோ வந்து பிச்சில் வந்து ஊற்றிருக்காங்க, எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இன்னிங்ஸில் வந்து எப்படி பிச் பிஹேவ் ஆக போகுது, இதெல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம் தான். அண்ட் இப்போதைக்கு ட்ரெண்ட் என்னவா இருக்குன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறது தான். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணியிருந்தோம். பட் இனிமேல் தான் அட்லீஸ்ட் வந்து நாங்கள் க்ளோஸாக வந்து இந்த பிச்சை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ருத்து போஸ்ட் மேட்ச்சில் ஒன்ஸ் அகைன் அந்த பேட்டிங் ஆர்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. அந்த நம்பர் 3ல் ருத்ராஜ் வரதை பற்றி பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் 2025 ஆக்ஷனுக்கு அப்புறமாவே வி டிசைடட், நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நான் வந்து 1 டவுன் தான் ப்ளே பண்ண போகிறேன்னு அப்படின்னு. அண்ட் இப்போ வரைக்கும் என்ன யாருமே வந்து அதை பற்றி கொஸ்டின் பண்ணல. அண்ட் எனக்குமே அது ஓகேயாக தான் இருக்குது. நான் வந்து 1 டவுனில் ப்ளே பண்ணுறது. நாங்கள் வந்து ராகுல் திரிபாதியை சென்ட் பண்ணுறது கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ஸ்டார்ட்காக தான் சென்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன பண்ணி இருக்குன்னா உங்களுக்கு அக்ரெசிவாக ப்ளே பண்ணுறதுக்கு திரிபாதியை கிடச்சாரு. ஸோ அதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் அட்லீஸ்ட் திரிபாதியை 1 டவுனில் ஆட வச்சுட்டு ருத்து அண்ட் ரச்சின் ஓப்பன் பண்ணால் இன்னுமே நல்லா இருக்கும் தான் இஸ் வாட் ஐ ஃபீல். ஆர் அட்லீஸ்ட் ஓப்பனாக சொல்லுங்க, எனக்கு இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, நான் அதுக்காக தான் இப்போ நம்பர் 3 ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்னு ஓப்பனாக சொன்னாலாவது சரி. ஆனால் இப்படி வந்து மலிப்பி இவர் பேசிட்டு இருக்கிறது தான் வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனவே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் வந்து எடுத்த கால் தான் இது. அண்ட் 2025 ஆக்ஷனுக்கு அப்புறமா டிசைட் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. எப்படியுமே நான் ஃபர்ஸ்ட் ஓவர் இல்லை செகண்ட் ஓவருக்குள்ளேயே என்ன அனுப்பிச்சிடுறாங்க உள்ள. அதனால வந்து திஸ் இஸ் நாட் அ பிக் இஷ்யூன்ற மாதிரி பேசியிருக்காரு. ராகுல் திரிபாதி இவ்வளோ நம்புறாங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ் அண்ட் சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட். ஸோ சம்திங் ஹி ஹேஸ் டு do it for the fans and for the team. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். ராகுல் திரிபாதி நெக்ஸ்ட் மேட்ச் கூட கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கைஸ் அஃப்கோர்ஸ் பிளேயிங் லெவல் பற்றி பேசலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். இதுவே பார்த்தீங்கன்னா வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாக வந்த காரணத்தினால நம்ம பிளேயிங் லெவல் பற்றி கண்டிப்பாக பேசலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு 5 நாள் இருக்கு இல்லையா, ஸோ எனக்குமே கண்டென்ட் தேவை. அதனால் பிளேயிங் லெவல் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டெஃபினட்டாக வந்து பேசலாம். எஸ், நான் சொல்ல போகிற சேஞ்சஸ் உங்களுக்கு என்ன தெரியும், பட் இருந்தாலும் நம்ம பேசணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ ருத்துராஜ், நம்ம ஃப்ளெமிங் அண்ட் நம்மளோட பீடாக் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பேசியிருப்போம். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் அதெல்லாம் பற்றி என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஐ வில் நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ், பை.